இந்த கதையில ஜாஜின்னு ஒரு பொண்ணு ஒரு பெரிய வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போறா. போறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிள்ளைய தனியா கூப்பிட்டு பொண்ணுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு மர்மமா சொல்லி அனுப்புறாங்க. ஜாஜியும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அப்ப அந்த டிரைவர் சொல்றான், அவர் ஆளே ஒரு மாதிரி தான், அவர்கிட்ட பேசாதீங்க, இவங்க பெரிய ஃபேமிலி, ஒரு காலத்துல 1 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாங்க, அங்க விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி மண்ணை தோண்டும் போது அங்க அவங்களுக்கு ஒரு கொண்ட சாமி கிடைச்சது. அதே இடத்துல அந்த சாமிக்கு கோயில் கட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் 1 ஏக்கரா இருந்தது 150 ஏக்கரா மாறிடுச்சு. அந்த சாமிக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா சொல்ல வரும்போது அவன் தோல்ல கைய வச்சு மாப்பிள்ளையோ சொல்ல விடாம தடுத்துடுறான். ஜாஜியா ஒன்னும் புரியாம இருக்கா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கும் ஆரத்தி எடுத்து வாசப்படியில ஒரு ஆளக்க வச்சு பொண்ணு அத காலால தட்டி விட்டு உள்ள வர சொல்றாங்க. அவ காலால தட்டி விடும் போது மாப்பிள்ளையோட அப்பா கரெக்டா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் குடும்ப ஜோசியர் வந்து ஜாஜியோட ஜாதகம் சுத்தமா சரியில்லை, அதனாலதான் இந்த வீட்டுல சாவு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவ புருஷங்கார மட்டும் அவர் சப்போர்ட் பண்ணிட்டு வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு ஏன் பொண்ணாட்டி என்ன செய்வான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நடந்ததெல்லாம் ஜாஜி அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவங்க மாமியார் அங்க வந்து, இன்னைக்கு நடந்தது ஜோசியக்காரர் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதமா, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது, நீ போய் என் பொண்ணு ரூம்ல படுன்னு சொல்லி நாத்தனார் ரூமுக்கு அனுப்பி விடுறாங்க. ஆனா அவளோ மூஞ்ச காமிச்சு ஜாஜிய ரூமை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுடுறா. ஜாஜி போய் அந்த வீட்டு வேலைக்கார அம்மா கிட்ட ஏன் கல்யாணத்துக்கு என் புருஷனோட அண்ணவை வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அந்த பொண்ணு செத்து போயிட்டாலேமா, உங்ககிட்ட சொல்லவே இல்லையா, இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்க பாலுங்கணத்துல விழுந்துதான் செத்து போனாங்க அப்படின்னு சொல்லவும் ஜாஜிக்கு தூக்கி வாரி போடுது.